வணக்கம். தமிழகத்தின் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தனக்கு நாட்டமில்லை. கனடாவில் விற்கப்படும் பாலியல் ஊக்க மருந்துகள் குறித்து எச்சரிக்கை. எதிரிக்கு எதிரி நண்பன், ட்ரம்பால் மாறும் கனடா இந்திய உறவுகள். 25% புதிய வரியை அறிவித்தார் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். உலக நாடுகளை மிரட்டும் ட்ரம்ப், வெனிசுலாவில் எண்ணெய் வாங்கினால் 25% வரி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தனக்கு நாட்டமில்லை என சீனா தெரிவித்துள்ளது. கனடாவில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி பொதுத் தேர்தல் இடம்பெறும் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்த நிலையில் கனடாவின் பொதுத் தேர்தலில் அந்நிய தலையீடுகள் இருக்கக்கூடும் என கனடா கூறியிருந்தது. அத்தோடு சீனா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தேர்தலில் தலையிடும் சாத்தியம் அதிகம் என்று கனடிய பாதுகாப்பு உளவு சேவை பிரிவு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் கனடாவின் கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் சீனாவின் கருத்து வந்துள்ளது. அதேவேளை இந்தியா, ரஷ்யா, பாகிஸ்தானும் தேர்தலில் தலையிடக்கூடும் என்றும் கனடா தெரிவித்திருந்தது. கனடா முழுவதும் விற்கப்படும் பல அங்கீகரிக்கப்படாத பாலியல் மேம்பாட்டு பொருட்கள் தீவிரமான ஆரோக்கிய பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் என கனடா சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, ஒன்டாரியோ, குயிபெக், மானிடோபா, நியூ பிரன்சுவிக் ஆகிய மாகாணங்களில் உள்ள கடைகளில் இப்பொருட்கள் விற்கப்பட்டுள்ளதாக புதன்கிழமை வெளியான அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் கனடிய சுகாதார நிறுவனம் ஏற்கனவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி பல கடைகளில் இருந்து அங்கீகரிக்கப்படாத பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத மருத்துவ பொருட்களுக்கு கனடா சுகாதாரத்துறையின் அனுமதி இல்லை. அதனால் அவை பாதுகாப்பு, பயன்திறன், தரம் ஆகியவற்றை பரிசீலிக்கப்படவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொருட்களில் அளவுக்கு மீறிய அல்லது விரும்பத்தகாத மருந்து சேர்மங்கள் இருக்கலாம். சில பொருட்கள் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியவை அல்லது சரியான மருத்துவ கண்காணிப்பு இல்லாமல் உட்கொள்வதால் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை பயன்படுத்தியோர் உடனே சுகாதார நிபுணர்களை அணுக வேண்டும் என கனடா சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்படாத மருத்துவ பொருட்களை விற்பது கனடாவில் சட்டவிரோதம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா எல்லையிலிருந்து இந்த பொருட்கள் நாட்டுக்குள் வருவதை தடுக்க கனடா எல்லை பாதுகாப்பு நிறுவனம் உடன் இணைந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என அதிகாரிகள் கூறியுள்ளனர். நுகர்வோர் ஏதேனும் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டால் உடனடியாக கனடா சுகாதாரத்துறைக்கு முறைப்பாடு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் முந்தைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவால் பாதிக்கப்பட்ட கனடா இந்திய உறவுகள் மேம்பட ட்ரம்ப் மறைமுகமாக உதவியுள்ளார். கனடாவின் முந்தைய பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ காலிஸ்தான் பிரிவினைவாதி ஒருவர் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து தூதக ரீதியில் நடவடிக்கை எடுக்காமல் வெளிப்படையாக இந்தியா மீது குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இரு நாடுகளும் மற்ற நாட்டு தூதரக அதிகாரிகளை வெளியேற்றின. ஆனால் கனடாவின் பிரதமராக மார்க் கார்னி பொறுப்பேற்றுள்ளதைத் தொடர்ந்து மீண்டும் கனடா இந்திய உறவு மேம்படும் நிலை உருவாகியுள்ளது. மீண்டும் பரஸ்பரம் தூதரக அதிகாரிகளை அனுப்ப இரு நாடுகளும் திட்டமிட்டு வருகின்றன. இந்த மாற்றத்துக்கு முக்கிய காரணமே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான் எனலாம். அதாவது கனடா மீது கூடுதல் வரிகள் விதித்துள்ள ட்ரம்ப் இந்தியாவையும் குறிவைத்துள்ளார். ட்ரம்பின் வரி விதிப்பு பல நாடுகளிடையே உறவுகளை மேம்படுத்தி வருகிறது. இந்தியாவும் கனடாவும் கூட அதற்கு விதிவிலக்கல்ல. ஒத்த கருத்துக்கள் கொண்ட நாடுகளுடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள கனடா விரும்புகிறது என்று கூறியுள்ள கனடா பிரதமரான மார்க் கார்னி, இந்தியாவுடனான உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறியுள்ளார். ஆக ட்ரம்பின் வரி விதிப்பு கனடா இந்திய உறவுகள் மேம்பட மறைமுகமாக உதவியுள்ளது எனலாம். அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மற்றும் அவற்றுக்கான உதிரி பாகங்களுக்கு 25% புதிய வரியை அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதன்படி இந்த புதிய வரிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய வரிகள் கார் துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலான முதலீடுகளை ஊக்குவிக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிக கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக மெக்சிகோ உள்ளதுடன் அதற்கு அடுத்தபடியாக தென்கொரியா, ஜப்பான், கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் கார்களை ஏற்றுமதி செய்கின்றன. இந்நிலையில் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பால் உலகளாவிய வர்த்தக போருக்கு வழிவகுக்கும் என பொருளியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக கடந்த ஜனவரியில் டொனால்டு டிரம்ப் பதவியேற்றார். அப்போது முதல் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு புதிய வரி விதிப்புகளை விதித்து வருகின்றார் டிரம்ப். இந்த நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்கா இரண்டாவது தவணையாக கூடுதல் வரி விதிப்பை அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்கா வெனிசுலா ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையான மோதல் நீண்ட காலமாக நடந்து வரும் சூழலில் அதிக அளவில் குற்றவாளிகளையும் போதைப் பொருட்களையும் அமெரிக்காவுக்கு அடுத்த வெனிசுலா உறுதுணையாக இருப்பதாக அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். ஏற்கனவே வெனிசுலா மீது கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்திருந்த நிலையில் தற்போது இரண்டாவது தவணையாக 25% கூடுதல் வரியை அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். வரும் 2ஆம் தேதி முதல் புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் கனேடிய செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.